ஆர்த்தி, என்னம்மா உன் கெட்டப்ப பார்த்தா பலமா இருக்கு. என்ன சமைக்கிற? கெட்டப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு பிரியாணி. சண்டேனாலே பிரியாணி. இன்னைக்கு என்ன வீட்டுல பிரியாணியா? ஆமா, போன வாரம் வெளில சாப்பிட்டோம். ஆமாமா, சும்மா வெளியிலேயே சாப்பிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. ஆமா, அப்புறம் எனக்கும் டச் விட்டு போயிடும். ஆமாமா, நீயே பிரியாணி சூப்பரா தான் பண்ணுவ. பிரியாணியே நல்லா இருக்கும். ஆமா 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 ஆமா. எங்க பிரியாணி ரெடி பண்ணிட்டியா? பிரியாணி இப்பதான் இறக்கியிருக்கேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கு. வாவ், சூப்பர்மா. போதும், ரொம்ப ட்ரை ஆக்கிடாத. கிரேவியா இருந்தா தான் நல்லா இருக்கும் ஊத்தி சாப்பிட. இன்னும் கொஞ்சம் வத்தணும். அவ்வளவுதான். இந்த ரைத்தாக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். ஆமா, பிரியாணி இது ஒரு டிப்பு. வெங்காயத்தை வந்து ஒரு 30 minutes பிஃபோர் இப்படி வெட்டி வச்சு பரப்பி வச்சிட்டிங்கன்னா இந்த வெங்காயத்துல உள்ள அந்த காரம் போயிடும். இது கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னது வந்து ஹஜுதா. அந்த காரம் போயிடுச்சுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எவ்வளவு பிஃபோர் நம்ம பண்றோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா அந்த காரம் போயிடுச்சுன்னா சாப்பிடச்ச இன்னும் கிரன்ச்சியா தயிர் அந்த ஃபிளேவர் ஃபுல்லா இருக்கும். வெங்காயத்துல ஒரு நெடி வரும், அது வராது. ஒரு சில பேருக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஆகும். ஆமா, வெங்காயத்தை சாப்பிட்டா முன்னாடியே வெட்டி வச்சிட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் ஆகாது. ஆமா, இவர் எங்கேயோ ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடுறச்ச அவங்க ரைத்தா கொண்டு வாங்க சொல்லும் போது அங்க இருந்து அவர் வந்தாராம். அப்படிதான் தயிர். ஆமாமா, ஹோட்டல் ரைத்தாவே டேஸ்டா தான் இருக்கும். அதான் அதோட பிஹைண்ட் ஸ்டோரி சொல்லுங்க. சோ இவர் ரைத்தா கேட்கறச்சா அவர் அப்படியே வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து அந்த தயிர்க்குள்ள போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சாராம். செம்ம டேஸ்டா இருந்ததா. அதுல இருந்து இப்ப நாங்க இதான் ஃபாலோ பண்றோம். ஆமா, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். சோ முட்டை வச்சிருக்கேன், 3 முட்டை வேக வச்சிருக்கேன். சரி, இனிப்பு இல்லைன்னா எப்படி? ஆமா, உங்களுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும், அதனால சரி இனிப்பு டெசர்ட் கேப்ப. பிரியாணினா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கே. ஆமா, கேசரினாலே கலர் போடணும். சூப்பர்மா. ஸோ பிரியாணி சாப்பிட்டு மூவி பார்க்குறோம். அதான் சண்டே, அப்போதான் கம்ப்ளீட் ஆகும். சூப்பர். அதாம்மா, ஒரு வாரம் வெளியில சாப்பிடணும், ஒரு வாரம் நீ வீட்லயே பண்ணிட்டேன்னா நல்லா இருக்கும். சும்மா சும்மா நம்ம வெளியில போய் சொன்னாங்க. இந்த வார் வந்தோடனே இவங்களுக்குலாம் ஒரே குஷியாயிடுச்சு. பெட்ரோல் கிடைக்கலையா, வெளில போக வேண்டாம், ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடிட்டாங்களா. என் வீட்டுல அந்த கதை இல்ல, பட் நான் சொல்றேன், நான் அந்த ஸ்டோரி கேட்குறேன். இன்னைக்கு எங்கேயும் போகல நீ, ஏன்னா இப்படி சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நாங்கள் வெளில போனோம், இன்லாஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். பெட்ரோல் பங்க்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது, பெட்ரோல்லாம் போடுறாங்க. ஸோ ஒன்றும் சில இடங்கள்ல கொஞ்சம் மக்கள் கூட்டமும் இல்லை. நேற்று கொஞ்சம் க்ரௌட்லாம் கம்மியாக தான் இருந்தது ரோட்டில். எனக்கு தெரிஞ்சு சும்மா காரை எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு எங்கேயாவது சுற்றணும்னு சுற்றுறவங்கலாம் சுத்தாமல் வீட்டிலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஏரியாவில் கொஞ்சம் கிடைக்கலையோ என்னமோ. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பெட்ரோல் போட்டவங்களாம் வேஸ்ட் பண்ண வேணாம், சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கேயும் கிளம்பாம இருக்கிறாங்க. பட் ஓகே, எனக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன் நார்மலாக தான் இருக்கு. இந்தியாவில் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்லாம் ஆகாது இந்த பெட்ரோல் இதனால. என்னம்மா? ஆமா, கப்பலை வேற அனுபவிச்சிட்டாங்களே, வந்துடும் இன்னொரு 10-12 டேஸ்ல அப்படின்னு. ஆமா, அது இருக்குமா? எப்படி இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் வெளில கூட்டு போங்க, சாப்பிடுவீங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லாதீங்க, இந்த கதையை சொல்லாம கூட்டு போடுன்ற. ஆமா ஆமா. சரி, அவ்வளோதான். நம்மளுக்கு இன்னும் ஒரு 20 minutes எல்லாம் ரெடி ஆகிடும், சாப்பிட வேண்டியதுதான். சரி, எல்லாம் ரெடி. இது மட்டும் தான், கிரேவி மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா ஒரு 10 minutes ரெடி பண்ணிடுவியா? ஆமாம், 10 minutes ரெடி ஆகிடும், சாப்பிட்றலாம். சரி, ஓகே, நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லு எனக்கு. ஓகே. அம்மா, பிரியாணி 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும் சொல்லிட்டு நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? இங்க வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற? எல்லாம் ரெடிமா, குழம்பு கொதிக்கணும். அது சிம்ல தான் வச்சிருக்கேன், அது கொஞ்சம் அப்பதான் எம்மியா வரும். ஸோ அது வரைக்கும் நான் காத்து வாங்குறேன். அந்த கேப்ல டிவில என்ன பாக்குற? 10 நிமிஷத்துல இது ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ், ரொம்ப நல்லா இருக்கு, பாத்துட்டு இருக்கேன். இதை போட்டோம்னா எங்கேயும் நவரக்கூடாது, அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அந்த சப்டைட்டில் தான் இருக்கணும். ஆமா, நீ என்ன நைட் எல்லாம் முடிச்சு உட்காந்து இந்த சீரீஸை பார்த்துட்டு இருக்கிற? அவ்வளோ நல்லாவா இருக்கு? ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் பார்க்க மாட்டியாமா? தமிழ் பார்த்தோம், மலையாளம் பார்த்தோம், இங்கிலீஷ் பார்த்தோம், நீ கொரியனை பார்த்த, அதுக்கப்புறம் இப்ப என்ன ஜாப்பனீஸ் போயிட்ட? நல்லா இருக்குமா? கொரியன்ஸும் அதுவும் ஒரு செம்ம இதுதான். இப்ப ஜாப்பனீஸோட சீரீஸ்லாம் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. மூவிஸ் ஒன்றும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, சீரீஸ் நான் ஒரு 3 சீரீஸ் பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தனியா நீங்க எங்க ஜப்பான் இதெல்லாம் பாக்குறீங்க? ஓ, இது ரொமான்டிக் இதா? ஆமா, இது ரொமான்டிக் சீரீஸ். ரொமான்டிக்னால ஃபுல்லா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, இது ஆர்மிலாம் வருது, எனக்கு பிடிச்சிருக்கு.
அப்படியா 40 எபிசோட், நான் அந்த மாதிரி எபிசோட்ஸே பார்க்க மாட்டேன். ஆமா, எபிசோட் 12 இல்ல 16 தான் இருக்கணும். அதுக்கு மேல எனக்கு பொறுமை இருக்காது. ஒரு ஸ்டோரியில டிராவல் ஆயிட்டே இருக்க முடியாது. பாருங்க அப்போ இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு. ஆமா, இவனுங்க வேற ஒரு எபிசோட 1 மணி நேரம் எடுப்பானுங்க. ஆமா, இது ஆக்சுவலா 40 எபிசோட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கான். 19 எபிசோட்ஸ் தான் சோஃபார் எடுத்திருக்கான். அப்படியா? நான் அதுக்குள்ள 17th எபிசோடு வந்துட்டேன். நீ பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கணுமா? அந்த அளவுக்கு பொறுமை இல்லையா உனக்கு? இல்ல, நானே என்னடா 17 வந்துருச்சு, இன்னும் 2 எபிசோட் தானே பார்க்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்குள்ள உன்ன கண்டுபிடிச்சு இப்ப அதை பார்ப்பேன். வரும் வாரம் ஒண்ணு வரும். வாரம்லாம் பார்க்க முடியாது. அடுத்து 40 வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டினியூ பண்ணணும். அப்படியா? அடுத்து அப்ப நீ 3 மாசம் கழிச்சு திருப்பி பார்க்கணுமா? இல்லம்மா, சாட்டர்டே சண்டே ஒரு எபிசோட் விடுறான்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி கொஞ்சம் பல்கா பார்க்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தலைப்பிச்சுக்கோ நெக்ஸ்ட் என்னன்னு. எல்லாரும் தமிழ் அடிக்டா இருப்பாங்க, நான் கொஞ்சம் கொரியனோ ஜாப்பனீஸோ அடிக்ட் ஆயிட்டேன். அதெல்லாம் இல்ல, நம்ம ஊர்லயே இப்ப நிறைய பேர் கொரியன் இதெல்லாம் பாக்குறாங்க. ஆமா, நல்லா இருக்கு. அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி, டிஃபரெண்ட் கனெக்ஷன் எடுப்பாங்க, ஒரு டிஃபரெண்ட் கல்ச்சர். ஆமா, நம்ம ஒரே இத பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கும் போர் அடிக்கும். இப்பதான் நிறைய இருக்கு, சப்டைட்டில்லாம் இருக்கு, அப்புறம் என்ன பார்க்க வேண்டியதுதான். லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஆமா, நான் சின்ன வயசுல எல்லாம் சப்டைட்டில் இல்லாத காலத்திலேயே நிறைய படம் எல்லாம் பார்த்துருக்கிறேன். லாங்குவேஜ் புரியுதோ இல்லையோ நம்ம பார்த்துருவோம். ஆமா, டைட்டிலா முக்கியம். என்னது அந்த டைலாக் மறந்து போச்சு. வசனமா முக்கியம். சரி பிளேட்டிங் பார்க்கலாம். ஓகே, எப்பயும் போல எல்லாம் வச்சாச்சு, பிளேட்டிங் ரெடி. அதுக்கு இப்படி தான் பிடிக்கும். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம், நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.